ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஜுக்வெஸ்ட். இந்த எஜுக்வெஸ்ட் ஆன்லைன் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் மூலமாக வீட்டில் இருந்தபடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்டாக் மார்க்கெட்டிங், கோடிங் போன்ற பல விஷயங்களை நம்மளால் ஈஸியாக கற்றுக்க முடியும். இந்த கோர்ஸ் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் கற்றுத்தரப்படுகிறது. இந்த எஜுகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன், பார்த்து பயனடைங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அருள் தரும் ஆலயங்கள் வரிசை இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆலயம் சென்னை திருவேற்காட்டில் அமைந்துள்ள வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் பத்தி பார்க்க போறோங்க. திருவேற்காடு என்றதும் அநேகருக்கு அங்குள்ள தேவி கருமாரி அம்மன் ஆலயம்தான் நினைவிற்கு வரும். ஆனால் அதே திருவேற்காட்டில் பாடல் பெற்ற சிவஸ்தலமான வேதபுரீஸ்வரர் ஆலயம் இருப்பது பலருக்கும் தெரிந்திருக்காது. தேவி கருமாரி அம்மன் ஆலயத்தின் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவாலயத்திற்கு செல்ல நல்ல சாலை வசதி உள்ளது. 4 வேதங்களும் வேல மரங்களாய் நின்று இறைவனை இங்கு வழிபட்டதால் இத்தலம் திருவேற்காடு என்று பெயர் பெற்றது. கிழக்கு நோக்கி உள்ள ஆலய முகப்பு கோபுரம் 5 நிலைகளை உடையதாகும். கிழக்கு கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் உள்ள விசாலமான வெளிப்பிரகாரத்தில் கொடிமரம், பலிபீடம், நந்தி மண்டபம் ஆகியவற்றை காணலாம். அவற்றின் பின் உள்ள 2வது வாயில் மூலமாக உள்ளே சென்றவுடன் நேர் எதிரே மூலவர் வேதபுரீஸ்வரர் லிங்க உருவில் கிழக்கு நோக்கி அருட்காட்சி தருகின்றார். லிங்க உருவின் பின்புறம் சுவற்றில் சிவன் பார்வதி திருமண காட்சி புடைப்பு சிற்பமாக காணப்படுகிறது. அகத்திய முனிவருக்கு சிவபெருமான் திருமண கோல காட்சி கொடுத்த தலங்களில் திருவேற்காடும் ஒன்றாகும். ஆலய உட்பிரகாரத்தில் இடதுபுறம் அகத்தியர் மற்றும் சூரியன் திருமேனிகள் காட்சி தருகின்றனர். தெற்கு உட்பிரகாரத்தில் 4வர் சந்நிதி மற்றும் 63 நாயன்மார்களின் உருவச்சிலைகளை காணலாம். மேற்கு உட்பிரகாரத்தில் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்மையார், அபநாய சோழன் ஆகியோரின் உருவச்சிலைகளை காணலாம். வடக்கு பிரகாரத்தில் தெற்கு நோக்கி இறைவி பாலாம்பிகை சந்நிதி உள்ளது. மேலும் உட்பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர், கணபதி, தட்சிணாமூர்த்தி, பிரம்மா மற்றும் துர்கை ஆகியோர் கோஷ்ட தெய்வங்களாக காணப்படுகின்றனர். கிழக்கு வெளிப்பிரகாரத்தில் வலதுபுறம் மேற்கு நோக்கிய சனீஸ்வர பகவான் தனிச்சன்னதி இருக்கிறது. ஆலய கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் வலதுபுறத்தில் இந்த சனீஸ்வரன் சன்னதி உள்ளது. இதன் அருகில் முருக நாயனாரும் தனிச்சன்னதியில் காட்சி தருகின்றார். இத்தலத்தில் உள்ள முருகன் தன் கையில் வேல் இல்லாமல் வில்லும் அம்பும் ஏந்தியவாறு ஒரு காலை மயிலின் மீது வைத்துக்கொண்டு நின்றபடி பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். இந்த ஆலயத்தின் தலவிருட்சம் வெல்வேல மரமாகும். தீர்த்தம் வேலாயுத தீர்த்தம். புராண செய்தி. இத்தலம் முருகப்பெருமானின் வாழ்க்கையோடு சம்பந்தம் உடையதாகும். பிரணவத்திற்கு பொருள் கூட முடியாத பிரம்மாவை முருகப்பெருமான் கைது செய்துவிட்டார். அதனால் படைப்பு தொழில் தடைப்பட்டது. சிவபெருமான் நந்தியை முருகனிடம் அனுப்பி பிரம்மாவை விடுதலை செய்யும்படி கூறச் செய்தார். ஆனால் முருகன் அதற்கு சம்மதிக்கவில்லை. இதை தெரிந்து கொண்ட சிவபெருமான் தானே நேரில் வந்து முருகனிடம் பிரம்மாவின் படைப்பு தொழில் தடைப்படுவதால் ஏற்படும் சிக்கல்களை விளக்கி பிரம்மாவை சிறையிலிருந்து விடுதலை செய்தார். நந்தி மூலம் சொல்லி அனுப்பியும் தன் சொல்லிற்கு கட்டுப்படாத முருகனை தண்டிக்கும் பொருட்டு திருவேற்காடு சென்று அங்கு தன்னை வழிபட்டு வரும்படி ஆணையிட்டார். அதன்படி முருகனும் திருவேற்காடு வந்து ஒரு தீர்த்தம் ஏற்படுத்தி சிவனை வழிபட்டார். கருவறை மேற்கு பிரகாரத்தில் உள்ள முருகன் சந்நிதியில் முருகனுக்கு முன்னால் ஒரு சிவலிங்கம் இருப்பதை காணலாம். இத்தகைய அமைப்பு வேறு எங்கும் காண முடியாது. முருகன் ஏற்படுத்திய தீர்த்தம் வேலாயுத தீர்த்தம் என்ற பெயரில் ஆலயத்தின் உள்ளே இருக்கிறது. இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பெற்றுள்ளார். திருப்புகழில் இத்தலத்து முருகன் மீது 2 பாடல்கள் உள்ளன. திருமண தடை நீக்கும் அற்புத கோவிலாக இது விளங்குகிறது. ஜோதிடத்தில் புலமை பெற விரும்புவர்கள், ஜோதிடம் கற்க விரும்புவர்கள் ஆகியோர் இத்தல இறைவனை வழிபடுதல் நன்மை தரும். இத்தலம் நவகிரக தோஷம் நீக்கும் தலமாகவும் உள்ளது. ஆதிசேஷனும் இத்தல இறைவனை வழிபட்டுள்ளதால் இத்தலத்தில் அரவம் தீண்டி யாரும் மரிப்பதில்லை என்று தல புராணம் விவரிக்கிறது. இந்த அற்புத தலமான வேதபுரீஸ்வரர் ஆலயத்தை திருவேற்காடு சென்று வாழ்வில் ஒரு முறையேனும் நாம் தரிசித்துவிட்டு வருதல் நலமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இது பக்தி பீட்ஸ் வித் மீ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.